ஆ ஹாய் ஹலோ நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்டா, ஒரு நியூ மான்கா ஒண்ணு எடுத்து வந்திருக்கேன். இந்த மான்கா உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போய்த்துட்டு இருக்கீங்க. இந்த மான்காவோட நேம் வந்து தே ஆர் டூ மணி செகண்ட் மை லீட்ஸ் இந்த மான்கா. இதுல நீங்க எதிர்பார்க்குற ஆக்ஷன், அட்வென்ச்சர், ரொமான்ஸ், காமெடி எல்லாம் இருக்கு. நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டிருந்தேன். அந்த மான்காவ பத்தி ரீட் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு. அதில நம்மோட சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரோ இந்த மான்காவ போடுங்க ப்ரோ அப்டின்ன மாரி. அதால ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மான்காக்கு வியூஸ் போனீங்கன்னா கன்டின்யூ பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒண்ண தட்டி விட்டுருங்க. அப்படியே பெல் பட்டன ஆல்ல வச்சுக்கிடுங்க. அப்ப நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு காட்டும் நண்பா. உடனே வாங்க நண்பா எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்ட்டிங்லயே ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்டா, ஒரு நியூ ஒர்க் அவுட் ஒண்ண பார்க்க போறோம். இந்த ஒர்க் அவுட் எப்படி செய்யணும்டா, உங்களோட பாடி வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும், ஹோல்டு பண்ணணும் கொஞ்ச நேரம் உங்களோட கையால. அதில உங்களோட பாடி வந்து ரொம்ப நைஸா ஃபீல் ஆகும். ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதால இப்படி செய்யுங்க, இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்க பாடிய, இப்படி நிறுத்துங்க அப்படின்ன மாரி உடற்பயிற்சி செய்ற ஒரு ஸ்ட்ரீம பார்த்துட்டு இருக்கியா? அந்த உடற்பயிற்சி வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ காட்டுறாங்க. அடுத்த வீடியோல ஃபைட்டிங் வீடியோ 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்வாட பயன்படுத்தி, உடன் ஸ்வாட பயன்படுத்தி. இது கத்துக்கிறது வந்து பேசிக் ஸ்கில் தாங்க. இதையும் கத்துக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அப்படின்ன மாரி அந்த ஸ்வாட் பயிற்சிய காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போடுறத. அப்புறம் இன்னொரு வீடியோல காட்டிட்டு இருக்காங்க. ஒரு பொம்பள வந்து மிக உயரமா ஜம்ப் பண்றா. வந்து இந்த ஜம்ப் பண்றதுலயே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஓவராலா ஹையர் ஜம்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா அப்படின்ன மாரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரோ ஒரு ஆள் ஃபோன்ல பார்த்துக்கிட்டு இருக்கு. இருமிக்கிட்டே வாயில பிளட்டே வந்துட்டு இருக்கு. இருமுறையில. யாருன்னு பார்த்தா இதான் நம்ம கதையோட ஹீரோயின். பெட்ல படுத்துக்கிட்டே இருக்கா. நான் இந்த லைவோட கடைசி நிமிஷத்துல இருக்கேன். என் வாயிலிருந்து பிளட் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. நான் அநேகமா ஆல்ரெடி செத்த மாதிரி தான் இப்பவே இருக்கேன் நான் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஃபோன பார்த்துட்டு இருக்கா. அப்ப டிங்ன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஃபோன்ல. அப்ப நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அந்த நாவல் இது என்ன புதுசா கன்டின்யூ பண்ண ஒரு நாவலா? இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமே இல்லையா? திடீர்னு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இத மறந்துட்டேன் நான் படிச்சு பார்ப்போம் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஒரு 2 சாப்டர படிச்சிருப்பா அந்த நாவல்ல. படிச்சுப்புட்டு அதில போட்டிருக்கீங்க. உண்மையான மேல் லீடு யாருன்னு நீங்க கண்டுபிடிக்க விரும்புறீங்களா? அப்படின்ன மாரி அந்த நாவல்ல இருக்கீங்க. நம்ம ஹீரோயின் அத பார்த்துப்புட்டு என்ன நாவல் இது இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. டைட்டில் பார்க்கவே அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிப்புட்டு ரீட் பண்ணி பார்த்துருப்பா. ஒரு 2, 3 சாப்டர ரீட் பண்ணிப்புட்டு நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு ஏலமா போய்த்திருச்சுங்க. அதெல்லாம் அப்படியே கட் பண்ணியிருப்பா. கட் பண்ணிப்புட்டு இருமிக்கிட்டு இருந்திருப்பா. வாயில ஓவரா பிளட் வந்துகிட்டே இருக்குங்க. என்ன இது திரும்ப திரும்ப இப்படியே வந்துட்டு இருக்கேன். உடம்பு வந்து ஓவரா டயர்டாகி இப்படி அதிகமா பிளட் வருது அப்படின்ன மாரி பார்த்துட்டு இருக்கல, நம்ம ஹீரோயின்ட்ட ஃபோன்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு. நீங்க உண்மையான மேல் லீட பார்க்கணுமா? அப்படின்ன மாரி. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. எனக்கும் கொஞ்சம் கியூரியஸா தான் இருக்கு. அந்த மான்காவுல உண்மையான மேல் லீட் அப்படின்ன மாரி யாராச்சும் இருக்காங்களா? அவங்க எப்படி இருப்பாங்கன்ற பார்க்குறதுல நானும் ஆர்வமா தான் இருக்கேன். அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இருந்தாலும் நான் இப்ப ஒரு 2 சாப்டர் ரீட் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு ஏன் கியூரியஸா இருக்கு அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் அத கன்ஃபார்ம் குடுக்க போய்த்துப்புட்டு நம்ம ஹீரோயினால முடிஞ்சிரியே அப்படியே ஃபோன கீழ போட்டுருவா. ஏன்டா அவட ஹெல்த் கண்டிஷன் அவ்வளோ பெட்டரா இருந்துரியே. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, நான் வந்து அவ்வளோக்கு பெருசா ஆசைப்படவே இல்ல. எனக்கு ஒரு அழகான ஹெல்த்தியான பாடி மட்டும் இருந்தாக்கான்னு. ஒரு மெடிசன் தேவைப்படாம சர்வை பண்ற ஒரு பாடி. அது மட்டும் இருந்தா எனக்கு போதும் அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருக்காவோ! அவட உடம்ப அவளால மூவ் பண்ணவே முடியாது. ஏங்கன்ற உடம்பு இவ்வளோ வெயிட் மாதிரி இருக்கு. சரியா என்னால நகர்த்தவே முடியாது. இதுதான் என்ட கடைசி நாளா வாழ்க்கையில அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நான் உண்மையிலேயே சாவத்தான் போறேன். அடுத்த ஒரு லைஃப்ன்னு ஒண்ணு இருந்துச்சுண்டா, அதுல எனக்கு ஹெல்த்தியான பாடி மட்டும் இருக்கணும். மற நாங்க விரும்பிய எல்லாத்தையும் செய்யணும். எனிதிங்ன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தீப்பா. கட் பண்ணா நீங்க அக்ரி பண்ணிட்டீங்க. ஃபைண்ட் த ரியல் மெயில் லீடு அப்புட்ன மாரி மெசேஜ் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. என்ன இது அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்க்குறா. ஃபைண்ட் த ரியல் மெயில் லீடா அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கா இருந்து என்ன இது சிஸ்டம் இது அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்ப இதில காட்டும் சிஸ்டம். ஹாய் தியா! கங்ராச்சுலேஷன்ஸ். நீங்க இப்ப ரீபோர்ன் ஆயிட்டீங்க. உங்களோட பேர் வந்து ரோலா கிளைமண்ட் அப்புட்ன மாரி வந்துட்டு இருக்கு. இது ஒரு ரொமான்ஸ் புக். நீங்க வந்து இதில ஒரு ஃபீமேல் லீடுனவும் நம்ம ஹீரோயினா ஷாக்கா பார்த்துட்டு இருப்பா. என்ன உடம்பு இது அப்புட்ன மாரி வாய பொளந்து பார்த்துட்டு இருந்திருப்பா. என்ன சொல்லுது இது? நான் தான் ஃபீமேல் லீடா அப்புட்ன மாரி. நம்ம ஹீரோயின் என்னாண்டு வாய பொளந்து பார்த்துட்டு இருப்பா. நான் ரீபோர்ன் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஃபீமேல் லீடா அப்புட்ன மாரி. இதான் அந்த நாவல்லே ஒரு ட்விஸ்ட் நண்பா. எல்லா நாவல்லயும் நம்ம ஹீரோயின் வந்து வில்லினஸ் உடம்ப தான் கன்சியூம் பண்ணுவா. ஆனா இந்த நாவல்ல மட்டும் ஃபீமேல் லீடு உடம்பு. அதால இந்த மான்கா உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குங்க. அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க நண்பா. அப்ப சிஸ்டம் மெசேஜ் வருது. நீங்க ஒரு வருஷத்துக்கு இடையில உண்மையான மேல் லீட கண்டுபிடிக்கணும் அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் பாப்பா. ஏன் ஏன் நாங்க அத செய்யணும் அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்ப சிஸ்டம் சொல்லுது, உங்களுக்கு அழகான ஹெல்த்தியான பாடி வேணும்டா அத செய்யுங்க. வேணாம்டா செய்யாங்கன்டைக்குல நம்ம ஹீரோயின் என்ன
ஏங்க அப்டின்ன உடனே நம்ம ஹீரோயின் வாய பொளந்து பார்த்துட்டு இருப்பா. அது சொல்லிட்டு இருக்கு, "நீங்க இந்த 1 வருஷத்துல உண்மையான மேல் கண்டுபிடிச்சிட்டீங்கன்டா, இந்த உடம்புலயே நீங்க வாழலாம். அது மட்டும் இல்லாம இந்த உடம்பு உங்களுக்கு ஏத்த மாதிரி ஹெல்த்தியாவும் இருக்கின்றீங்களா." நம்ம ஹீரோயின் வாய மூடிட்டு ஆச்சரியமாயிருவா. "உண்மையாவா இது சொல்லிட்டு இருக்கே? நான் இந்த ஹெல்த்தியான உடம்புலயே வாழலுமா? இது உண்மையா?" அப்டின்ன மாரி பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் ஷாக்கோட. அப்ப சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கு, "நான் பொய்யா சொல்றேன் நீ நெனச்சிட்டு இருக்கியா?" அப்டின்ன மாரி. நம்ம ஹீரோயின் பாப்பா. "என்ன சிஸ்டம்யா இது?" அப்டின்ற மாரி. ஆனா நம்ம ஹீரோயின், "நான் ஹெல்த்தியா இருக்கணும்னு தான் சொன்னேங்க. ஆனா இது மீன்ஸ் பண்ணுது, என்னால எல்லாம் செய்ய முடியுமா?" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஷாக்கா இருந்திப்பா. நெனச்சு பாக்குறா நம்ம ஹீரோயின் யூடியூப்ல பார்த்ததெல்லாம். அவனால உடற்பயிற்சி செஞ்சு, ஹையரா ஜம்ப் பண்ணேன் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் நெனச்சு நெனச்சு பாக்குறா. இப்ப இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்காவும் இருந்துச்சு. இது ஒரு ரொமான்ஸ் ஃபேண்டசி நாவல் வந்து மேல் லீடு எப்படியும் சேமா தான் இருக்கு. ஆனா அதுவும் செகண்ட் மேல் லீட்ல நெறைய பேர் இருக்கான். நான் எப்படி ரியல் மேல் லீட கண்டுபிடிக்க போறேன்? அப்டின்ன மாரி. இருந்தாலுங்க எனக்கு ஹெல்த்தி பாடி வேணும் தான் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருக்கா. ஆனா, எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் முடிவொண்ணு எடுத்திருப்பா. இந்த நாவல்ல இருக்கிற ஒரே ஒரு ஷாக்கான விஷயம் என்னன்னா, நெறைய செகண்ட் மேல் லீட் இருப்பான் இந்த நாவல்லே. அத பத்தியா நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருக்கா. இதுல ஒருத்தர நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அதுவும் 1 வருஷத்துலயா? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஷாக்கா பார்த்துட்டு இருந்திப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்கிறா சிஸ்டத்த பத்தி, "ஏய் ஸ்டூபிட் சிஸ்டம் நீ சொல்லு. நான் இப்ப ரியல் மேல் லீட வந்து 1 வருஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கலன்டா, எனக்கு என்னாகும்?" அப்டின்ன மாரி கேட்கவும், "அதுவா? நான் அத உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன்." அப்டின்ன மாரி சிஸ்டம் செல்ல ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் என்ன என்ன டக்குன்னு சொல்லு அப்டின்ன மாரி பார்த்துட்டு இருந்தா, "நீ வந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த ரியல் மேலிட கண்டுபிடிக்கலன்னா, நீ செத்துருவ." அப்டின்ன மாரி அந்த சிஸ்டம் சொல்லும். நம்ம ஹீரோயினா ஷாக் ஆயிருவா. "இது நான் செத்துருவேனா?" அப்டின்ன மாரி. "நீ இப்ப என்ன சொன்னான்னு கேட்கல, உனக்கு சொன்னது விளங்கலையா?" அப்டின்ன மாரி சிஸ்டம் கேட்குது. "நீ செத்துருவ. இது உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னா இருக்கும் போலயே. உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன பார்த்தாலே விளங்கு." அப்டின்ன மாரி சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டூபிட் சிஸ்டம்னு ஏசிக்கிட்டு இருந்தியப்பா. என்னைய வச்சுல ஆடிக்கிட்டு இருக்கியாமா உண்மைய சொல்லு அப்டின்ன மாரி சொல்லிக்கல. நான் உண்மையத்தான் சொன்னேன். நான் என்ன பொய் சொன்னேன் அப்டின்ன மாரி சிஸ்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. சிஸ்டம் சொல்லுது, "ஏற்கனவே நீ ஒருக்கா செத்து புட்டுத்தானே இந்த உலகத்துக்கு வந்திருக்கியா? அப்ப ஏன் பயப்பட்டுட்டு இருக்கியா?" அப்டின்ன மாரி சொல்லவும், "அது உண்மஹா" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. "அப்ப உண்மையான மேலிட கண்டுபிடி. அப்படி நீ கண்டுபிடிக்காட்டி நீ செத்துருவ." அப்டின்ன மாரி சிஸ்டம் மறுபடியும் மறுபடியும் சொல்ல சொல்ல நம்ம ஹீரோயினா வெறுத்து பேத்துருவா. இது என்னவோ சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு விளங்கல. ஹீரோயின் பார்க்குறா. அப்ப என் வாழ்க்கை இதுக்கு பிறகு அந்த மேலிட கண்டுபிடிக்கிறதுலயே போய்த்திருமா அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல. சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. இத ஃபன் ஆக்குற விதமா நான் இடைக்கிட டைம் வரும்போது உனக்காக மிஷின்லாம் குடுத்துட்டு இருப்பேன்." அப்டின்ன மாரி சொல்லி நம்ம ஹீரோயின் என்ன வகையான மிஷின் எனக்கு குடுப்பா? அப்டின்ன மாரி அது சொல்லிக்கிட்டு இருக்கு. அது டைம் வரும்போது நீ மேலிட கண்டுபிடிக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் மிஷின தான் நான் உனக்கு தருவேன். அப்டின்ன மாரி சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அப்ப நீ அப்படி சப்போர்ட்டிங் சிஸ்டம் தந்தா அதிலருந்து கிடைக்கிற கிஃப்ட் அது இத வச்சு என் பாடியெல்லாம் டெவலப் பண்ணலுமா? அதால நான் கண்டுபிடிக்கலன்னு தானே நம்ம ஹீரோயின் ஷாக்காக அந்த சிஸ்டத்த பார்த்து கேட்டுட்டு இருக்கா கேள்வி. அந்த சிஸ்டமா, "ஆமா, ஆமா. ஏன்டா நீதானே இந்த நாவலோட ஃபீமேல் லீடு. அப்ப உனக்கு தான் நெறைய அட்வான்டேஜ்." அப்டின்ன மாரி சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. "பரவாயில்லையே இது நல்லதா இருக்கே." அப்டின்ன மாரி. சிஸ்டம் சொல்லுது, "மேல் லீட்ஸ் எல்லாருக்கும் வந்து அஃபெக்ஷன் லெவல் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதா?" அப்டின்ன மாரி கேட்குது. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. "எது 0ல இருந்து?" அப்டின்ன மாரி. சிஸ்டம், "ஆமா. நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அஃபெக்ஷன் லெவல கூட்டணும். அப்படி கூட்டி அந்த அஃபெக்ஷன் லெவல் வந்து 80 அடைஞ்சிட்டுண்டா, நீ வந்து சப்போர்ட்டிங் மேல் லீடு யாரு? ரியல் மேல் லீடு யாருன்ற கண்டுபிடிக்கிறது உனக்கு இலகுவா இருக்கும்." அப்டின்ன மாரி சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. "அப்படின்டா இது லேசா இருக்குன்னு நெனைக்கிறேன் நான்." அப்டின்ன மாரி. அத டெவலப் பண்ணாலே காணுமே அந்த மேல் லீடுக்கு இருக்கிற அந்த அஃபெக்ஷன் லெவல் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த சிஸ்டம் வந்து உனக்கு நல்லதும் செய்யும், கெட்டதும் செய்யும். அதுல நீ ஏதாச்சும் தப்பு பண்ணீன்னா உனக்கு பெனால்ட்டியும் இருக்கு. அத மறந்துறாத. பி கேர்ஃபுல் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின பார்த்து சிஸ்டம் சொல்லும். நம்ம ஹீரோயினா, "என்னய்யா சொல்லிட்டு இருக்கியா ஸ்டூபிட்ஸ்." அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருப்பா அந்த சிஸ்டத்த பார்த்து. அப்ப நம்ம ஹீரோயின் கத்துன கத்துல வெளிய இருந்து ஒரு குரல். நான் ஏதாச்சும் தப்பாவா கேட்டுட்டேன்? ஏதோ ஒரு குரல் கேட்ட மாரி இருந்துங்கிட்டு ஒரு குரல் வெளிய இருந்து நம்ம ஹீரோயினா பதறி போய்த்துருவா. யாரோ வெளிப்பக்கம் எறிச்சாங்க, யாரோ எறிச்சாங்க அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டு இருப்பா. சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கு, "டைம் வரும்போது நான் உன்னைய பார்க்குறேன்." அப்டின்ன மாரி சொல்லிப்புட்டு சிஸ்டம் அங்கருந்து மறைஞ்சிரு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. "என்ன இது?" அப்டின்ன மாரி சிஸ்டம் சொல்லிட்டு போகுது. கடைசியா போய்க்கலே, "உண்மையான மேலிட நீ கண்டுபிடிப்பான்னு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்." அப்டின்ன மாரி சொல்லிப்புட்டு சிஸ்டம் போய்த்திரு. நம்ம ஹீரோயின் ஹேய் ஹேய்ன்னு கத்திக்கிட்டு இருப்பா. "ஹேய் என்ன டிஸப்பியர் ஆயிட்ட?" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயினுக்கா ஷாக்கா இருந்துச்சு. சீரியஸான டைம்ல கை விட்டுட்டு போய்ட்டா அந்த சிஸ்டம் அப்டின்ன மாரி. அப்போ
அங்கருந்து ஒரு சத்தம். எனக்கு ஒண்ணும் கேட்கவுல. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொன்னா நல்லா இருக்கும் அப்டின்ன மாரி. நம்ம ஹீரோயினா வாய மூடிருவா. என்ன இது அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயினுக்கா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பதறி பேத்துருவா. எங்க எங்க நான் ஒளியறதுக்கான இடம் எங்க அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் தேடிக்கிட்டு இருப்பா. இந்த பெட்ஷீட்டு கீழ ஒளியவா? இல்லாட்டி பெட்டுக்கு கீழ ஒளியவா? என்ன வகையான சிச்சுவேஷன் ட்ராப்பா இது? அப்டின்ன மாரி சொல்லி நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு மாரி பெட்ல இருந்து நம்ம ஹீரோயின் வழியிருவா. கீழ வழிய அப்படியே மண்ட அடிபட கீழ விழுந்துருவா. அப்ப டோர பின்னால இருந்து 2 பேரும் தட்டிட்டு இருப்போம். அவள் என்ன சத்தம் அது அப்புட்ன்ன மாரி. நான் நெனைக்கிறேன் அவ எழும்பிட்டா அப்புட்ன்ன மாரி இன்னொருத்தன் சொல்றான். ஒருத்தன் சொல்றான், ஏதோ உள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்புட்ன்ன மாரி. டோர ஓப்பன் பண்றாங்களாம் அவள் 2 பேரும். பார்த்தா ஒருத்தன்ற பேர் வந்து எவன், இன்னொருத்தன்ற பேர் லூயிஸ். அவனுங்க 2 பேரும் கிளைமன் ஃபேமிலி. அப்புட்ன்னா நம்ம ஹீரோயின்ற ஃபேமிலியான்னு வச்சுக்கங்களேன். அப்போ ரோலா அப்புட்ன்ன மாரி கத்துறான். அவள் பார்த்தா நம்ம ஹீரோயின் நெத்தியில சரியான அடி வாங்கிக்கிட்டு அவனுங்கள பார்க்குறா. "நீ எழும்பிட்டியா?" அப்புட்ன்ன மாரி அவனுங்கள கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஹாய்! அப்டின்ன மாரி சொல்றா அவனுங்கள பார்த்து. அவனுங்களா ஷாக்கா பார்த்துட்டுப்பா. நம்ம ஹீரோயின் எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திப்பா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின்ற உடம்ப செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு ஒரு டாக்டர் ஒரு ஆள் வந்து. நம்ம ஹீரோயின பெட்ல படுக்க போட்டுருக்கான் ஆள். அப்ப ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கான். "எப்படி இருக்கு ரோலோட கண்டிஷன்?" அப்டின்ன மாரி. இவர்ஹம் வந்து டியூக் கிளைமண்ட். அப்ப அவர்ஹம் வந்து கேட்டுட்டு இருக்காரு. டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. "அவ உண்மையிலேயே ஹெல்த்தியா தான் இருக்கா. அவளோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் உண்மையிலேயே பொய்யெல்லாம் சொல்லல. அவ வந்து ஃபுல் ஹீல் ஆயிட்டா அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருக்கேல்ல, அது உண்மையிலேயே ஒரு ரிலீஃப்ன்னு அங்க ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ உண்மையிலேயே ஃபுல்லா ஹீல் ஆயிட்டா தானே அப்டின்ன மாரி பக்கத்துல ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான். அவ உண்மையிலேயே நெறைய நாள் வாழ்வா தானே அப்டின்ன மாரி இன்னொருத்தன் சொல்லுவாங்க. அத கேட்டோனயும் எவன் கிளைமேட் நீ பேசுற வார்த்தைய பார்த்து பேசு அப்டின்ன மாரி அந்த டியூக் அரட்டி விட்டுர்றாரு அவனுக்கு. ஒரு மாரி ரூடா நடந்துகிட்டு இருப்பான் அந்த இடத்திலேயே. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. என்னடா இது? என்னஹா நடக்குது? அப்புட்ன்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. இது நான் கொஞ்ச நாள் கூடி ஸ்லீப்ல இருந்தேனா? அப்புட்ன்ன மாரி. நம்ம ஹீரோயின் ஷாக்கா பார்த்துட்டு, இவங்கலாம் யாரு? அது சரி நான் யாரு? அப்புட்ன்ன மாரி நம்ம ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருந்திப்பா அந்த இடத்திலேயே. அவங்க என்னஹா செய்றாங்க? அப்புட்ன்ன மாரி நம்ம ஹீரோயின் டவுட்டோடயே பார்த்துட்டு இருந்திப்பா. அப்ப அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயின பார்க்கவும், ஒண்ணும் செய்யாம நம்ம ஹீரோயின் பல்ல இளிச்சிட்டு இருந்திப்பா. ஹீ அப்புட்ன்ன மாரி. அப்ப அந்த எவன்றவன் வந்து ஒரு மாரி கோவமா நம்ம ஹீரோயின பார்த்துட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின பார்த்து இவ எலிமினேட்டர்ல இருந்து என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் குடுத்துட்டு இருக்கா, ஒரு மாதிரி அப்டின்ன மாரி அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த டியூக் வந்து "ரோலா நீ எப்படி இருக்கியாப்பா?" அப்டின்ன மாரி ரோலாவோட கைய பிடிச்சு கேட்டுட்டு இருப்பாரு. "நீ எலிமினேட்டர்ல இருந்து ஏதாச்சும் வித்தியாசமாவா இருக்கு உனக்கு ஃபீல்?" அப்டின்ன மாரி சொல்லவும், "ஓகே தானே நீ? ஏதாச்சும் பிரச்சனைடா சொல்லு" அப்டின்ன மாரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் பாப்பா. இவர பார்த்தா ஒரு குட் லுக்கிங்கா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த மேன் வந்து ஒரு மாரி அட்ராக்டிவாவும், ஃபேண்டசி நாவல்ல வர மாதிரி ரொம்ப அழகாவும் இருக்காரு அப்டின்ன மாரி சொல்லிப்புட்டு, நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா. ஆமால்லே, இவரு என்னைட்ட கேட்டார்லே, என் உடம்பு எப்படி இருக்குன்னு. இவருக்கு நான் ஆன்ஸர் சொல்லணுங்களே! அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு, எல்லாருக்கும் நம்ம காம்ப்ளிமெண்ட் குடுக்கணும். அவரு அழகா இருக்காரு அப்படின்னு சொன்னவுடா, அவங்க இணங்கிருவாங்க. அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருக்கா. ஒரு ஆள பாராட்டி பேசும்போது, அவங்க ரொம்ப அழகா கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆவாங்க. அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோங்களா? அதால நீங்க கொஞ்சம் மன்னிச்சிடுங்க நான் இப்படி பேசாம இருந்ததுக்கு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அவ பார்த்து அவரா அந்த இடத்திலேயே ஃப்ரீஸ் ஆயிருவாரு. பின்னால பார்த்தா, அவனுங்க 2 பேரும் அதே இடத்திலேயே உறைஞ்சு போய் நின்னுட்டிருப்பான் வாய பொளந்துக்கிட்டு. அப்போ நம்மோட டியூக்கா ஒரு மாதிரி ஆறாவ வெளிவிட்டு ஒரு மாரி திரும்பி பார்ப்பார். "டாக்டர் நீங்க இப்ப என்ன சொன்னீங்க அவள பத்தி? அவ கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிட்டான்னுல சொன்னீங்க" அப்டின்ன மாரி கேட்பார் பின்னால திரும்பி. டாக்டர் ஆமா, ஆமா. அவளோட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. அவ உண்மையிலேயே ஹீல் ஆயிட்டா தான் அப்டின்ன மாரி அவரும் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப என்ன இது? அவ எழும்பினோனே என்ன பேச்சு பேசினா? அப்டின்ன மாரி சொல்லிக்கல நம்ம ஹீரோயின் பாப்பா. என்ன அது? அவர் உடம்புல என்ன பத்திக்கிட்டு எரியுது நெருப்பு அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திப்பா. அவ என்ன உண்மையிலே எல்லாத்தையும் மறந்துட்டா போலயே அப்டின்ன மாரி டாக்டர பார்த்து கேட்கவும், டாக்டரா ஷாக்கோட இருந்திப்பாரு. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அப்டின்ன மாரி அவரும் ஷாக்கோட முழிச்சிட்டு இருந்திப்பாரு. டியூக்கா கொடூரமா மொறச்சிட்டு இருந்திப்பா டாக்டர. நம்ம ஹீரோயின் வாய பொளந்து பார்த்துட்டு இருந்திப்பா. என்னய்யா நடக்குது இங்கே? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. யார் அவன்? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திப்பா. அப்ப திடீர்னு மாதிரி கிளிட்ச் ஆவுது. சவுண்ட் என்ன சவுண்டுன்னு நம்ம ஹீரோயின் பாப்பா. பார்த்தா சிஸ்டம் தான். சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கு. இவரும் வந்து கேசி கிளைமண்ட் அப்டின்ன மாரி. இவர் அஃபெக்ஷன் லெவல் வந்து என்ன அப்டின்ன மாரி காட்டிட்டு இருக்கு. இவர் வந்து உன்னோட ஃபாதர் அப்டின்ன மாரி சிஸ்டம் சொல்லுது. நம்ம ஹீரோயினா ஷாக்காவா. எது ஃபாதரா? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் இந்த சிஸ்டம் இருக்கே அப்டின்ன மாரி சொல்லிப்புட்டு நம்ம ஹீரோயின் டாட் அப்டின்ன மாரி கூப்பிடுவா அவர பார்த்து. எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆயிட்டேன். அதெல்லாம் நான் அப்படி பேசிட்டேன் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நான் கொஞ்ச நாள் கூடி தூங்கிட்டு இருந்தேன் தானே. அதால என்ட நினைவுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. அவ்வளோ அப்டின்ன மாரி சொல்லிக்கல. அவங்க 2 பேரும் ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. பின்னால இருந்து ஒரு ஆள்
அவ இப்போ என்ன சொல்லி கூப்பிட்டா அப்டின்ன மாரி லூயிஸ்ன்றவன் கேட்டுட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல உள்ளவன் சொல்லிட்டியான், அவ உண்மையிலேயே எல்லாத்தையும் மறந்துட்டா போலயே அப்டின்ன மாரி அவன் சொல்லிடுச்சான் எவன்றவன். டாடின்னு கூப்பிட்டது ஒரு ப்ராப்ளமா இங்க அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. டாட் நான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். அதெல்லாம் அப்டின்ன மாரி நான் கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு எனக்கு. ஐ அம் சாரி டாட் அப்டின்ன மாரி உங்கள கவலைப்பட வச்சிருந்தேன் அப்டின்ன மாரியெல்லாம் நம்ம ஹீரோயின் ஆக்டிங்க போட்டுட்டு இருப்பா அந்த இடத்துல. டியூக்கா அத நம்பிக்கிட்டு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல. நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும். நீ எப்பான எழும்பிருக்க. அதுல நோ ப்ராப்ளம் ஃபைன் அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருப்பாரு. உன்னோட உடம்பு ஓகே தானேன்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினும் ஃபைன் அப்டின்ன மாரி சொல்லுவா. சரி கேட்டதுல சந்தோஷம் அப்டின்ன மாரி சொல்லிப்புட்டு, அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பலான்ட்டு இருக்கீங்கள நம்ம ஹீரோயின் பாப்பா. அது சரி அந்த 2 பேர் யாரும்மா ஓல் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்ப நீ ரெஸ்ட் எடு நாங்க கிளம்புறோம் ரோலா அப்டின்ன மாரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போவான். நீ எழும்பினதுக்கு தேங்க்ஸ் அப்டின்ன மாரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு மாரி ஃபீல் ஆயிருவாரு அவர் அந்த இடத்திலேயே. நம்ம ஹீரோயினுக்கு அப்ப யார் ஞாபகம் வந்திருப்பான்டா, ரியல் வேர்ல்டுல உள்ள நம்ம ஹீரோயின்ற ஃபாதர் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்திருப்பா. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயினே ஒரு மாரி ஷாக் ஆயி ஸ்டன் ஆகியிருப்பா கொஞ்ச நேரத்துக்கு. அப்ப நம்ம ஹீரோயினும் தேங்க் யூ டூ அப்டின்ன மாரி சொல்லியிருப்பா டாட் அப்டின்ன மாரி. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நெனச்சு பார்க்குறா. அவர ரியல் வேர்ல்ட் ஃபாதரும், இந்த வேர்ல்டுல உள்ள ஃபாதரும் கொஞ்சம் டிஃபரெண்ட் நபரா இருந்தாலும், அவங்களோட மனசு அப்படியே இருக்கு. அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பா. என்னஹா நடக்குது இந்த ரோலோட மெமரியில அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சடனா எதேதோ ஞாபகம் வரும் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. இந்த நாவல்ல இப்ப நான் என்னஹான்னு செய்றேன்? உயிர் வாழ்றதுக்கு கடும் போராட்டமா கிடக்கு அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஷாக்கோட பார்த்துட்டு இருந்திருப்பா. இருந்தாலும் இது உண்மையிலேயே ஃபீல் குட்டா தான் இருக்கு. இந்த உடம்பு உண்மையிலேயே ஹெல்த்தியா தான் இருக்கு அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருந்திருப்பா. லைட் வெயிட்டா இருக்கு இந்த பாடி. இத வச்சு எல்லாம் செய்யலாம் போலயே அப்டின்ன மாரி எழும்பி நம்ம ஹீரோயின் கூத்தாடிட்டு இருந்திருப்பா. சிஸ்டம் சொன்னிக்கு நான் அப்போதைக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கேன். ஆனா உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சேன்டா உண்மையிலேயே ஸ்ட்ராங் ஆயிருவேன் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் துள்ளி குதிச்சிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா, இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இதுலாக எல்லார பத்தின இன்ட்ரோடக்ஷனும் குடுப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாவே. நான் வந்து இந்த நாவல்லயே ஃபர்ஸ்ட் சாப்டர், 2ண்ட் சாப்டர், 3ர்ட் சாப்டர் மட்டும் தான் நான் ரீட் பண்ணேன் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருந்திருப்பா. எனக்கு பெருசா அந்த நாவல பத்தி ஒண்ணும் தெரியாவே. இது தெரிஞ்சிருந்தா ஃபுல் நாவலையும் படிச்சிருப்பேனே அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கா அந்த இடத்துல இருந்து. கட் பண்ணா நம்மள டியூக்க தான் காட்டிட்டு இருக்காங்க. டியூக்கும் பட்டரும் சேர்ந்து இருப்பாங்க. அப்ப டியூக் நெனைக்கிறாரு. என்னஹா நடக்குது இங்க? அப்டின்ன மாரி டியூக் நெனச்சிட்டு இருந்திருப்பாரு. ஏன்டா நம்ம ரோலோட உடம்புல நம்ம ஹீரோயின் தான் இப்ப வந்திருக்கு. ஆனா உண்மையிலேயே ரோலா என்ன செஞ்சிருப்பான்டா டியூக்க பார்த்து, "நீங்க உண்மையிலேயே என்ட அப்பா தானா? உண்மையிலேயே சீரியஸாவா சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்கள எப்பவும் என் அப்பாவா நான் நெனச்சதே இல்ல." அப்டின்ன மாரி அவ சொல்லியிருப்பா மூஞ்சில அடிச்ச மாதிரி. "உங்கள இனிமே வாழ்க்கையில நான் எப்பவும் அப்பாவும் நெனைக்க மாட்டேன். இது என் ஃபேமிலியும் இல்ல. நான் அந்த ஃபேமிலிய சேர்ந்தவளும் கூட இல்ல." அப்டின்ன மாரி ரோலான்றவ கத்தியிருப்பா டியூக்க பார்த்து. டியூக் ஷாக் ஆகியிருப்பார். 5 வயசு குழந்தையா இருக்கக்குள்ளயே இந்த ஃபேமிலிக்கு என்னைய தூக்கிட்டு வந்துட்டீங்க. இருந்தாலும் நான் வந்து ஹவுஸ் கிளைமண்ட சேர்ந்தவன்ட்டு நீங்க இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க. இருந்தாலும் என்னையால அத ஏத்துக்கல முடியாது அப்டின்ன மாரி ரோலா கத்தியிருப்பா. இது வந்து உண்மையிலேயே என்ட உண்மையான ஃபேமிலி இல்ல அப்டின்ன மாரி என்னைய விட்டுருங்க அப்டின்ன மாரி பொருள்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருந்திருப்பா அந்த இடத்துலயே. மேடெல்லாம் டார்ச்சர் பண்றது, டியூக்கிட்ட இருந்து கெட்ட பேர் வாங்குறதுக்காக அவ எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பா. ஒரு மாதிரி ஒரு வில்லினஸ் போல நடந்துட்டு இருந்திருப்பா. ஆனா உண்மைக்கு அவ ஃபீமேல் லீடு. பட்லர் கேட்கிறார். நீங்க டெம்பிள கான்டாக்ட் பண்ண போறீங்களா? அப்டின்ன மாரி. நம்மட டியூக்கா ஒண்ணும் இல்ல. அவ எலிமினே விஷயம் வெளிய தெரிஞ்சு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும் அப்டின்ன மாரி பட்லர் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனா டியூக்கா இல்ல, இல்ல. அத நம்ம இப்போதைக்கு சீக்ரெட்டாவே வச்சுக்குவோம். ரோலா பார்க்கப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா இருக்கா. மொத இருந்ததோட அவ கொஞ்சம் சேஞ்ச் ஆயின மாதிரி இருக்கி அப்டின்ன மாரி டியூக் சொல்லிட்டு இருந்திருப்பார். அதோடயே சாப்டர் 2 முடியுது. சாப்டர் 3யோட ஸ்டார்ட்டிங்லயே மேடெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கா ஷாக்கு. இவ்ளோ அழகா இருச்சா இவ அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஷாக்கா பார்த்துட்டு இருப்பா. என்னைய அழகுபடுத்துறதுக்காக 2 மெய்டு வேற அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருந்திருப்பா. அப்போ ஒரு மெய்டு என்ன செஞ்சிருப்பான்னா, நம்ம ஹீரோயின்ற முடிய சீப்பால வாரும்போது முடி கொஞ்சம் அந்த சீப்ல மாட்டிக்கிட்டா. அத பார்த்தோன்னே மெய்டா என்னைய மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்கன்னு கத்திட்டு இருந்திருப்பா. என்னைய மன்னிச்சிருங்க. ஐ அம் சாரி அப்டின்ன மாரி தெரியாம பண்ணிட்டேன்னு நம்ம ஹீரோயின்ற கால்லயே விழுந்திருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு வேற ஷாக்கு. என்ன நடக்குது இங்க? அப்டின்ன மாரி. அவ சொல்லிட்டு இருப்பா, இப்ப நடந்த மாதிரி இனிமே நடக்கவே நடக்காது. என்னைய இந்த ஒரு தரம் மட்டும் மன்னிச்சிருங்கன்ட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்டுச்சுக்கல. நம்ம ஹீரோயின் பரவால்ல முடி வந்து இப்படி மாட்டுறதெல்லாம் இது நார்மல் தானே. இதுக்கே இவ ஓவர் ரியாக்ட் பண்றா அப்டின்ன மாரி சொல்லிட்டு, நான் உண்மையிலேயே ஃபைன் தான். பாரு நல்லா தான் இருக்கேன் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. ப்ளீஸ் எழுந்துரு அப்டின்ன மாரி சொல்லையில, மன்னிச்சிருங்க மை லேடி என்னைய மன்னிச்சிருங்க அப்டின்ன மாரி சொல்லிப்புட்டு, தேங்க் யூ அப்டின்ன மாரி அவ சொல்லிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் சொல்றா, அதுல ஒண்ணுமே இல்ல. இது ஒண்ணும் உன்ட தப்பு இல்ல அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திருப்பா. இருந்தாலும் இந்த கேரக்டர் வந்து சர்வன்ட்லாம் அவ்ளோ கேவலமா நடத்திட்டு இருந்துச்சா அந்த ரோலான்ற கேரக்டர் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் திட்டிட்டு இருந்திருப்பா மனசுலயே. அப்போ நம்ம ஹீரோயின பார்த்து அந்த மெய்டு சொல்லிட்டு இருக்கா, அப்ப நீங்க இப்போ இவள மன்னிச்சுட்டீங்கடா,
இவ்வளோ வேலையிலேருந்து தூக்க மாட்டீங்களாண்ணா அப்படின்ன மாரி அவ பயத்தோட கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா, "எது உன்னைய வேலையிலேருந்து ஏன் நான் தூக்கணும்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "நீ ஒண்ணும் பயப்படாத." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திப்பா. "உன்னையெல்லாம் வேலையிலேருந்து டிஸ்மிஸ்லாம் பண்ண மாட்டேன்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் அவளுகிட்ட பாசமா நடந்துகிட்டு இருந்திப்பா. அவளோட கண்ணீர தொடச்சு விட்டுக்கிட்டு. "என்கிட்ட இனிமே நீங்க ஃபார்மலாலாம் பேசத் தேவையில்ல. நீங்க மத்த ஆக்கள்ட்ட எப்படி பேசுவீங்களோ, அப்படியே என்னைட்ட பேசுங்க." அப்படின்ற மாரி சொல்லவும், "ஏன் இது வித்தியாசமா இருக்கு?" அப்படின்ற மாரி அங்க உள்ள ஒரு மெய்டு நெனச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் சொல்றா, "இதுல என்ன இருக்கு? நாங்க ஏதாச்சும் கெட்டதாவா சொல்லிட்டேன்? ஏன் அழுறீங்க நீங்க?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பா. அந்த மெய்டுக்கா கண்ணெல்லாம் கலங்கிருச்சுங்க. "நான் உங்கள ரெடி ஆவுறதுக்கு ஹெல்ப் பண்றேன் மை லேடி" அப்டின்ன மாரி அவ குஷியாயிருப்பா. ஏன்டா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லவ அப்டின்ன மாரி அவ நெனச்சிட்டு இருந்திப்பா. இதுக்கு முந்தி நம்ம ஹீரோயின் கெட்ட செயல்லாம் செஞ்சிப்பா. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் நல்லவ அப்டின்ன மாரி அந்த மெய்டெல்லாம் நம்பியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோயினோட சகஜமா கதைச்சு பேசிப்பாங்க. அப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் டியூக்கு அந்த இவன், லூயிஸ் 4 பேரும் சேர்ந்துட்டு டைனிங் டேபிள்லாம் குந்திட்டு இருக்காங்க. அப்ப அங்க வச்சு கிடக்கு சிக்கன்லாம். அத பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கா வாய் ஊறிக்கிட்டு இருக்கு. "இது என்ன சொர்க்கத்துக்கா நான் வந்துட்டேன்?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்டா அவ்வளோ டெலிஷியஸான டிஷ் எல்லாம் இருக்கு அந்த இடத்துல. வாய பொளந்து பார்த்துட்டு இருப்பா நம்ம ஹீரோயின். இருந்தாலும் அங்க அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் வந்து பார்த்தா, அவனுங்க 2 பேரும் ஒரு மாரி மொறச்ச மாதிரி பார்த்துட்டு இருப்பாள். லூயிஸா அங்கால திரும்புற மாதிரி நம்ம ஹீரோயினையே லுக் விட்டுட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, "அந்த 2க்கும் என்னஹா பிரச்சனைப்பா?" அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேக்கலையே. நம்மட டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கார், "நீ சாப்பிடல. ஏன் ஃபுட்டே ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கியா? ரோலா சாப்பிடு." அப்புட்ன மாரி சொல்லிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயினா, "சரி, சரி." அப்புட்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திப்பா. அப்ப நம்மட எவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிப்பான். அவன் எல்லாரும் அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருந்திப்பாங்க. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, இந்த ஃபேமிலி ஏன் இவ்வளோ அமைதியா இருந்துச்சு சாப்பிடும்போது. ஆனா என்ட உண்மையான ரியல் லைஃப்ல இருந்த அந்த மாமன், டாடு நாங்க 3 பேரா இருந்தாலும் எப்பவாரு பேசிக்கிட்டே இருப்போம். சாப்பிடுற டைம்ல யம்மி அப்டின்ன மாரியெல்லாம் நாங்க பேசி, பேசி அழகா சந்தோஷமா ஒரு ஃபேமிலியா இருந்தோம் நாங்க. ஆனா இந்த ஃபேமிலி ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கு அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அத நெனச்சுட்டு நம்ம ஹீரோயின் சாப்பாடுல ஹையும் வச்சிருக்க மாட்டா. அப்ப ரோலா அப்டின்ன மாரி சத்தம். டியூக் கேட்குறாரு, "ஏன் உனக்கு இந்த சாப்பாடு புடிக்கலையா? நீ வந்ததுல இருந்து ஒரு மாதிரி ஏறிக்க." அப்டின்ன மாரி கேட்கவும், "இல்ல, இல்ல. தேங்க்ஸ் ஃபார் மீல்." அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கரண்டி எடுத்திருப்பா. ஆனா வாயில வச்ச உடனே அந்த டேஸ்ட் இருக்கே, அந்த மீல்ற டேஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சு போயித்துரு. இது உண்மையிலேயே ஒரு டிஷ் தானா? இல்லாட்டி வேற எதுவா? சொர்க்கத்துல இருந்து இறக்கின சாப்பாடா? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திப்பா. கரண்டியெல்லாம் நம்ம ஹீரோயின் இறுக்கி பிடிச்சிருப்பா. அங்க உள்ள ஆட்கள்லாம் பார்க்குறாங்க. "ரோலா உனக்கு என்ன ஆச்சு?" அப்டின்ன மாரி பார்த்தா நம்ம ஹீரோயின் கரண்டியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டா. ருசிக்கு நம்ம ஹீரோயின் வெறித்தனமா தின்டுக்கிட்டு இருக்கா சாப்பாட. வெஜ் வெஜ்ஜி ஊத்துறா வாய்க்குள்ள. இந்தா அது இதுன்னு நம்ம ஹீரோயின் 2 கையிலயும் சாப்பிட ஆரம்பிச்சிப்பா. அங்க உள்ள ஆட்கள்லாம் பார்ப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பார்க்குறது கவனிக்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல. சாப்பிடுறதே மேட்டர் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு. அத பார்த்தோன்னே டியூக்கா உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின பார்த்து, "பொறுமையா சாப்பிடு." அப்படின்ன மாரி, "சாப்பாடு எங்கேயும் ஓடி போய்த்திராது." அப்படின்ன மாரி சொல்லிட்டு இருந்திப்பாரு. நம்ம ஹீரோயின், ரியலி?" அப்படின்ன மாரி சொல்லிட்டு இருந்திப்பா. "தேங்க் யூ." அப்படின்ன மாரி வாயில சாப்பாட வச்சுட்டு தேங்க் யூக்கு ஒரு மாரி சொல்லிட்டு இருந்திப்பா அவ. அங்க உள்ள லூயிஸ்ன்றவன் பார்க்குறான். என்ன ஆச்சு இந்த டியூக் டாட்டருக்கு அப்புட்ன மாரி பார்த்துட்டு இருப்பான். இவக்கு ஏதாச்சும் நடந்துட்டோ, மண்டையில அடிபட்டத்துல எப்படி சாப்பிடணுன்றத மறந்துட்டாவோ அப்புட்ன மாரி நம்மட இவன் சொல்லிட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோயினா சாப்பிட்டுட்டே இருந்திப்பான். அவன பார்க்குறோம். ஏன் இவ திடீர்னு மாரி இப்படி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்புட்ன மாரி பார்க்கையில டியூக் கத்திட்டுர்றாரு. "எவன் கிளைமேட் என்ன என்ன சொல்லிட்டு இருக்கியா நீ?" அப்புட்ன மாரி. அவன் ஒரு மாரி மூஞ்சி வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பயந்துருவா. அவர் தட்டுன தட்டுல நம்ம ஹீரோயின் பாப்பா. வாய மூடிருவா நம்ம ஹீரோயின். "ஐ அம் சாரி. நான் இப்படி நீ நீ பயப்படுவேன்னு எனக்கு தெரியும்." அப்புட்ன மாரி டியூக் சொல்லிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயினா, "இல்ல, இல்ல. நான் ஓகே தான்." அப்புட்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் சாப்பாடு வாய்க்குள்ள பொறுத்துட்டு போல. நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா, "கவலைப்படாதங்க டாட்." அப்புட்ன மாரி சொல்லவும், அவரா டாடுன்ற வார்த்தைய கேட்டோனே மகிழ்ச்சியாயிருவாரு. அவருக்கு அங்கால ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் சிரிச்சபடி இருந்திருப்பா. ஆனா அந்த எவன்றவனுக்கு மட்டும் தான் சரியான கடுப்பா இருந்துச்சுங்க. அவ பாக்க பாக்க நம்ம ஹீரோயின. அப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுப்புட்டு வந்திருப்பா. உண்மையிலேயே அந்த சாப்பாடு ரொம்ப அற்புதமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த எவன் இருக்கானே, அவன் வந்துகிட்டு என்ன அப்படி முறைச்சிட்டு இருக்கான் என்னைய, யார் சாமி அவன்? அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருந்திருப்பா. அவனுக்கு என்னஹான் தப்பு செஞ்ச மாரி அப்படி முனைக்கிறான் அப்படின்ற மாரி பார்த்துக்கல. மெய்டு, "என்ன மயிலேடி உங்களுக்கு சாப்பாடு புடிக்கலையா?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின், "சாப்பாடெல்லாம் ஓகே. உண்மையிலேயே ரொம்ப அந்த மாரி இருந்துச்சு. ஆனா நான் கொஞ்சம் நர்வஸா இருந்தேன். அதெல்லாம் அப்படி ஃபீல் ஆயிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? குளிக்கிறதுக்கு பாத் ரெடி பண்ணியாண்டிங்களா?" நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. "எது பாத்லாம் இருக்கா?" அப்படின்ற மாரி. அவ சொல்றா, "உண்மையிலேயே ஸ்பெஷல் பாத்லாம் ரெடி பண்ணலைங்க மயிலேடி. நீங்க ஆர்டர் குடுத்தா மட்டும் போதும்ன்றீங்களா." நம்ம ஹீரோயின், "இதெல்லாம் கேக்கேயாம்மா வேணும். ரெடி பண்ணு ஓடு ஓடு." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திப்பா. அப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான்,
ஆஹா! ஃபீல் குட்டா இருக்கே! இதான்ப்பா சொர்க்கம் அப்டின்ற மாரி. என்ன ரிலாக்ஸிங்கான ஃபீல் அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திப்பா. இவ்ளோ நேரம் டயர்டா இருந்தேன். எல்லா டயர்டும் பெய்த்து அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு, இப்ப எனக்கு கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு அப்டின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே தண்ணீல படுத்துருவா நம்ம ஹீரோயின். அப்ப தூங்கினோனே நம்ம ஹீரோயினுக்கு பாஸ்ட் லைஃப் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த பாடி இருக்கே அதுல அசைச்சுக்கல கூடியல நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணும் செஞ்சுக்கலாம சரியான நோய்பட்டு இருந்திப்பா நம்ம ஹீரோயின். அப்ப நம்ம ஹீரோயின்ற ஃபேமிலி நோய இல்லாத்தாக்குறதுக்கு மருந்துக்கு பணம் இருந்துரியே. நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல கிடந்திருப்பா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு 13 வயசா இருந்துச்சு. அப்ப அவங்க அம்மா என்ன செஞ்சிருப்பான்டா நம்ம ஹீரோயின்ற கழுத்த பிடிச்சு நெரிச்சிட்டு இருந்திப்பா. "என்னைய மன்னிச்சிரு, என்னைய மன்னிச்சிரு" அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் கத்திரிப்பா. "மாம் என்ன செய்றீங்க?" அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின், "சரியா நான் சாவ போறேன்" அப்டின்ற மாரியெல்லாம் பயந்திருப்பா. அந்த 13 வயசுல அவங்க அம்மா கழுத்த பிடிச்சு நெரிச்சைக்குல. அப்போ நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டா, "சரி என்ட அம்மாட கையெல்லாம் என்ட சாவு" அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருக்கக்குள்ளே, அவங்க அம்மா சொல்றா, "என்னைய மன்னிச்சிரு, என்னைய மறந்துரு, என்னைய மன்னிச்சிரு" அப்டின்ற மாரி சொல்லிட்டு கழுத்த நெரிச்சிட்டு இருப்பா. அப்ப அவங்களோட அப்பா வந்துருவாரு. "உனக்கு என்ன முட்டாளா?" அப்டின்ற மாரி அவர் கத்தி அவங்க அம்மாக்காரிய புடிச்சு இழுத்து எடுத்துருவாரு. அவங்க அம்மாக்காரிய பார்த்து சொல்லிட்டு, "என்ன செஞ்சுட்டு இருக்கியா நீ? உனக்கு என்ன பைத்தியமா?" அப்டின்ற மாரி சொல்லிக்கல. அவங்க அம்மா, "நான் என்ன செய்வேன்? நம்மட குடும்ப கஷ்டத்துக்கு அவக்கு மருந்து செலவுக்கு எல்லாம் போகுது. அது மட்டும் இல்லாம அவ எலும்பி அசையக்கூடிய இயலாத உடம்ப வச்சுக்கிட்டு இருக்கா. அதால சும்மா இந்த உலகத்துல இருக்கிறதோட பெய்த்து சேர்றது எவ்வளோ நல்லது." அப்டின்ற மாரி அவ புலம்பி கத்திட்டு இருந்திப்பா. அப்பாக்காரனா ஷாக்கோட பார்த்துட்டு இருந்திப்பான். இந்த நிலைமை எவ்வளோக்கு போயிட்டு அப்புட்ன்ன மாரி. இருந்தாலும் அவர் சொல்றாரு, "எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன்னு நான் சொல்லியிருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஹாஸ்பிட்டல் செலவுல இருந்து எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இனிமே இப்படி மறுபடியும் செஞ்சிராத" அப்புட்ன்ன மாரி அவர் மிரட்டி விட்டிருப்பாரு அவங்க அம்மாக்காரிக்கு. நம்ம ஹீரோயின்ற கண்ணால தண்ணியே வந்துருச்சு அந்த சம்பவத்துக்கு பிறகு. சரியா பயந்திப்பா நம்ம ஹீரோயின். அதெல்லாம் நெனச்சு பார்த்து இப்படி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு மூச்சு விட்டுக்குள்ளடா. என்னடா இது மூச்சு விடுபாடுகள்ன்னு நம்ம ஹீரோயின் பார்த்தா தண்ணிக்குள்ள படுத்துட்டு இருந்தா எப்படி மூச்சு விடுபாடு? சாக்கோட பயந்து எழும்பிருவா. பாத்ல குளிச்சிட்டு இருந்த மாரி தூங்கிட்டா அவ. எனக்கு ஏன் இது திரும்பவும் ஞாபகத்துக்கு வருது இந்த மெமரீஸ்லாம் அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின். இதெல்லாம் நான் வெறுத்த மெமரி. இதெல்லாம் எனக்கு மறக்கணும்னு இருந்தா என்னத்துக்கு இது ஞாபகம் பாரு. இது பெயின்ஃபுல்லான டே அதெல்லாம் அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருந்திப்பா. அதெல்லாம் நான் மறக்கணும்னு நெனைக்கிறேன் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திப்பா. இந்த பாடியால என்னால இப்போதைக்கு எல்லாம் செய்ய இயலும். இருந்தாலும் அந்த சிஸ்டம் எனக்கு ரிவார்ட்லாம் தருண்டுருச்சு மிஷின் முடிச்சா. அந்த மிஷின்ல எப்போ குடுக்குமே தெரியாது அப்புட்ன்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருந்திப்பா. பழைய மெமரீஸ்லாம் இதோடயே நான் தூக்கி எறிஞ்சிரணும் அப்புட்ன்ன மாரி. நான் இப்ப இருக்கிறது நாவலுக்குள்ள. அதால மோர் இம்பார்ட்டன்ட் நான் இப்போதைக்கு சர்வே ஆவணும். அதுக்கு எனக்கு தேவை மிஷின். அத முடிச்சு அதிலருந்து வர கொஸ்ட்ட கம்ப்ளீட் பண்ணணும் அப்புட்ன்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திப்பா. ஏன்டா அதில சொல்லியிருக்கேன், "1 வருஷத்துக்கு இடையில உண்மையான மேல் லீட நீங்க கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி இந்த உடம்புல உன்னையால வாழ இயலா. நீ இறந்துருவ" அப்புட்ன்ன மாரி. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருந்திப்பா. "எப்டிண்டாலும் நான் வாழணும் இந்த உலகத்துல" அப்புட்ன்ன மாரி முடிவெடுத்திருப்பா.